ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் டெல்லி வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம அவளோட சண்டை அவனோட காதல் பார்ட் 2 பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோன்னா, ஜேகே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவார்னு நினச்சா அவருக்காக நீங்கள் ப்ரேஸ்லெட்லாம் வாங்கிட்டு கெஃபே போயிருப்பீங்க. பட் ஆனால் அங்கே அவர் ஃபெலிக்ஸ் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். நீங்கள் அதை பார்த்தோன்னே அழுதுட்டு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்து நீங்கள் யார்கிட்டயோ கால் பண்ணி ரொம்ப நேரம் அழுதுருப்பீங்க. அதோடு நம்ம பார்த்துருந்தோம். இப்போது இந்த சைடு நம்ம ஜேகே பார்க்கலாம். ஜேகே இப்போ ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் தாட்லேயே தான் இருக்கார். என்னடி பண்ணுற? எதுக்குடி இதெல்லாம்? தப்பு பண்ணிட்டணும்னு தோணுதுடி. நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன் நீ அப்படின்னு உங்களை தான் நினச்சிட்ருக்காரு. ஓகே, இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே காலேஜ் வரீங்க. நீங்கள் உங்கள் கிளாஸ் கிட்ட தான் போகிறீங்க. உங்கள் கிளாஸ் வெளியே தான் ஜேகே நிற்கிறான். நீங்கள் ஜேகேவை பார்த்ததும் பார்க்காத மாதிரி தான் கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. அப்போ ஜேகே வயன் அப்படின்னு கூப்பிட்றா. நீங்கள் ஆனால் கண்டுக்காமல் நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு உங்கள் கிளாஸ் வெளியவே. அதை பார்த்துட்டு தாரா அவங்கள்ட்ட வயன் ஜேகே ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க, போய் என்னன்னு கேளேண்டி, பேசாமல் இரு தாரா. அப்போது மேம் வராங்க. இந்த மேம் எப்படின்னா ஒவ்வொரு மேமுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ஃபேவரட் மாதிரி இருப்பாங்களோ, அந்த மாதிரி ஜேகே மேம் கிட்ட ரொம்ப இந்த மேம்னு இல்லை, நார்மலாக ஸ்டாஃப் நிறைய பேர்கிட்ட அவன் ரொம்ப நார்மலாக ஜாலியாக பேசுவான். இந்த மேமும் ஜேகேவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இப்போது மேம் ஜேகே இங்கே என்ன பண்ணுற? வயனை பார்க்க வந்தேன் மேம், கூப்பிட்டா வரமாட்றா. வயன் ஜேகே கூப்பிட்றால போய் என்னன்னு கேளு. மேம் நீங்கள் இன்னும் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணலை. அதை நான் பார்த்துக்கிறேன், இருந்தால் மட்டும் கிளாஸையை கவனிப்பண்ணி. இதுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு என்னையே சொல்லிகிட்டு இருப்பா அப்படின்னு நீங்கள் வாய்க்குள்ளே முணங்குறீங்க. என்ன முணங்குற? ஏதோ கிளம்புறேன்னு சொன்னேன் மேம். கோ. நீங்கள் இப்போது வெளியே வரீங்க. ஜேகே பார்த்து முறைச்சிக்கிட்டே முன்னாடி போகிறீங்க எதுவும் பேசாமல். ஜேகே உங்கள் பின்னாடியே தான் வரான். ஃபுட்பால் கோர்ட்டுக்கு தான் போகிறீங்க, யாரும் இல்லைங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? நேற்று அந்த ப்ரேஸ்லெட்டில் இருந்தது. என்ன ப்ரேஸ்லெட்? என்ன இருந்துச்சு? நடிக்காத வயன், எனக்காக தானே வாங்கினேன். என்னது உங்களுக்காகவா? நான் எதுக்கு உங்களுக்கு வாங்கணும்? யார் நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் சீனியர், அவ்வளோதான். ஒரு 2-3 டைம் பேசியிருப்போமா, அவ்வளோதானே. சும்மா தெரிஞ்சவங்களுக்காக ப்ரேஸ்லெட் ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு ராஜ பரம்பரை இல்லை நாங்கள். நீங்களாம் எதுவும் இமேஜின் பண்ணிக்காதீங்க. இப்போது ஜேகே உங்ககிட்ட க்ளோஸாக வரா. நீங்கள் தள்ளி தள்ளி போகிறீங்க. கரெக்டாக ஒரு வாலில் பின்னாகிடுறீங்க. ஜேகே உங்கள் ஹெட்டுக்கு நேராக வாலில் கை வச்சு க்ளோஸாக வரான். நீங்கள் ஷாக்காக அவனை ஐ டு ஐ பார்க்குறீங்க. அவ்வளோ நேரம் வாய் பேசின நீங்கள் இப்போ அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. அப்போது ஜேகே யாரோவாடி நான் உனக்கு சொல்லு, ஒன்று தான் கேட்குறேன். நீங்கள் ஆமான்னு சொல்ல வரீங்க. அப்போது ஜேகே உங்கள் ஹிப்பில் கை வச்சு உங்களை அவன்கிட்ட க்ளோஸாக இழுத்து வேஸ்ட் ஹோல்ட் பண்ணுறான். அப்போது உங்களை மீறி உங்கள் கை ஜேகே ஷோல்டருக்கு போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 2 பேரும் கிஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடுறீங்க. இமேஜின் பண்ணிக்காதீங்க, பண்ணலை. இப்போது ஜேகேவை தள்ளி விட்டு போகிறீங்க. ஜேகே அங்கேயும் உங்களை க்ளோஸாக இழுக்கிறான். அப்போது யோன்ஜூன் வயன் யாரடி அவன்? உன்னை ஏன் கூப்பிட்றான்? என் கிளாஸ்மேட், என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. இப்போது லஞ்சுக்கு ஜேகே உங்களை பார்க்க உங்கள் கிளாஸ்க்கு வரான். ஜேகே பார்த்ததும் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. யோன்ஜுன் உங்கள் கையை பிடிச்சி வயன் வா கேண்டீன் போகலாம். யோன்ஜுன் வெயிட், வந்துடுறேன் வான்னு சொன்னேன். அப்போது ஜேகே உங்களோட இன்னொரு கையை பிடிச்சி வயன் உன்கிட்ட பேசணும் வா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது யோன்ஜுன் ஜேகேவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அவன் கையை தட்டி விட்டுட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறான். நீங்களும் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக யோன்ஜுன் கூடயே போகிறீங்க. அப்போது தாரா ஜேகே நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ எங்கேருந்து வந்தான் அந்த ஃப்ரெண்டு? ஈவினிங் அவளுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லு. எங்கே ஜேகே? சொல்லு, அவளுக்கு தெரியும். ஓகே. இப்போது ஈவினிங் நீங்கள் ஜேகேவை பார்க்க ஃபுட்பால் கோர்ட் தான் போகிறீங்க. ஜேகே நிற்கிறான். ஜேகே பேசணும்னு சொன்னீங்களா? என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்கள், நான் போகணும். எங்கே போகணும்? இப்போ தானே வந்த? யோன்ஜுன் வெயிட் பண்ணுறான், போகணும். யோன்ஜோ யாரடி அவன்? எங்கே இருந்தடி வந்தான் திடீர்னு? என் கையை தட்டி விட்டுட்டு உன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான், நீயும் மூடிட்டு போகிற. ஸ்டாப் ஜேகே, அவன் என் ஃப்ரெண்ட்,
எங்கேருந்து புதுசாக வரல, சின்ன வயசுலேருந்து என் கூடவே இருக்கிறவ. அவள் இங்கே வந்ததே எனக்காக தான். என்னை யார் கஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு பிடிக்காது. ஸோ இப்போ குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி பார்க்கலாம். நீங்கள் காலேஜ் ஸ்டார்டிங்கில் ஜேகேவை பார்த்ததுலேருந்து கெஃபேல நடந்தது வரைக்கும், காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போனது ஒரு பர்சன் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி சொல்லியிருப்பீங்கல்ல, அது வேறு யாரும் இல்லை, யோன்ஜூன் தான். யோன்ஜூனும் நீங்களும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருந்திருப்பீங்க. சைல்ட்ஹுட்டில் இருந்து செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். யோன்ஜூனுக்கு வந்து சோல் யூனிவர்சிட்டியில் வந்து சீட் கிடச்சிருக்கும். அவனுக்கு உங்களை விட்டுட்டு போக சுத்தமாக விருப்பமே இல்லை. நீங்கள் கம்பல் பண்ணனால தான் அவன் போயிருப்பான். இப்போ உங்களுக்காக அகெயின் இந்தியாவுக்கே வந்துட்டான். ஓகே, இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பேக் டு ஸ்டோரி. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே யோன்ஜூன் உங்களை கூப்பிட்றான். வயன் போகலாம். பேசிகிட்டு இருக்கோம்ல. யோன்ஜூன் ஜேகேவை பார்த்து முறைச்சிட்டு, வயன் வரியா என்ன? வந்துட்டேன் யோன்ஜூன். அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்க்காம போயிடுறீங்க. இங்கே ஜேகே கோவத்தில் வாலில் கையை போட்டு குத்திக்கிறான். வயான் அப்படின்னு கத்திக்கிட்டு. ஓகே, டைம்ஸ் இப்படி தான் டைம் போயிருக்கும். இப்போது ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க. அப்போது ஜேகே உங்கள் கிளாஸ்க்கு வரான். டான்ஸ் காம்படிஷனுக்கு நேம் லிஸ்ட் எடுக்க. என்னென்ன டாபிக்னு சொல்கிறான். இன்டர் காலேஜ் டான்ஸ் காம்படிஷன் நடக்க போகுது. டாபிக் சோலோ டான்ஸ், குரூப் டான்ஸ், டூயட். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உங்கள் நேம் சொல்லுங்கள். வயன், யோன்ஜூன், டூயட் டான்ஸ். அப்போது நீங்கள் யோன்ஜூன் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. வேணாம், உட்காருன்னு. ஜேகே உங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போ யோன்ஜூன், என்ன இது என்ன ஃபஸ்ட் டைமா? ஆல்ரெடி நிறையா காம்படிஷன் போயிருக்கோம்ல, அப்புறம் என்ன? அப்போது ஜேகே, என்னது நிறைய டைமா அப்படின்னு ஜேகே ஷாக் ஆகிறான். ஜேகே எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக நேம் லிஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறான். ஜேகே வெளியே வந்துட்டு ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு உங்கள் ஐடிக்கு மெசேஜ் பண்ணலான்னு உங்கள் ஐடிக்குள்ளே போகிறான். அது வரைக்கும் உங்கள் ஐடி அவன் அவ்வளோவா செக் பண்ணியிருக்க மாட்டான், சும்மா ஃபாலோ பண்ணியிருப்பான், அவ்வளோதான். இப்போ உங்கள் ஐடிக்குள்ளே போய் உங்கள் போஸ்ட்டு ஹைலைட்ஸ் எல்லாமே பார்க்குறான். நீங்களும் யோன்ஜூனும் ஆல்ரெடி நிறையா காம்படிஷன் போயிருப்பீங்கள்ல, அந்த டான்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ தான் ஜேகே பார்க்குறான். நீங்கள் டான்ஸ் பண்ணுற எல்லா சாங்குக்கும் ஒரு ரொமான்டிக் போஸ்ட், சிக்னேச்சர் போஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பீங்க. அது எல்லாத்தையும் ஜேகே பார்க்குறான். பார்த்து அப்படியே ஹார்ட் ப்ரோக் ஆயிடுது. இப்போது ப்ராக்டிக்ஸில் இருக்கீங்க நீங்கள். ஜேகே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு வரான். அப்போது நீங்களும் யோன்ஜூனும் டான்ஸ் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் 2 பேரும் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறப்போ சிரித்து ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கீங்க. அப்போ யோன்ஜூன் உங்களை பிடிச்சி தூக்கி சுற்றுறான். அதை ஜேகே பார்த்துட்றான். அப்போது ஜேகே அங்கே இருக்கிற பெஞ்சை ஃபோர்ஸாக 3 டைம்ஸ் தட்டுறான். நீங்கள் சைலண்ட் ஆகிடுறீங்க. அப்போது ஜேகே, இது ப்ளே கிரவுண்ட் இல்லை, டான்ஸ் ப்ராக்டிக்ஸ் பண்ணதான் இங்கே ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து வெளியே போயிடுறான். கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருப்பான். அதை கோவத்தில் தூக்கி போட்டு உடச்சிட்றான். அது கீழே போட்ட ஃபோர்ஸ்க்கு அந்த பாட்டில் அப்படியே சில்லாக உடஞ்சிருது. அப்படி தான் டேஸை ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ காம்படிஷன் டேவும் வருது. ஜேகே தான் கம்பேரிங் பண்ணுறான். எல்லா டான்ஸும் வர்றப்போ அவங்க நேம் சொல்லி இன்வைட் பண்ணுறான். இப்போது உங்கள் நேம் சொல்லணும். நெக்ஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண போகிற பேர் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன், ஃபஸ்ட் இயர் யோன்ஜூன், வயன், ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ். இப்போது ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஜேகே உங்களை தான் பார்க்குறான். பட் நீங்கள் ஜேகேவை பார்க்கல. டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த சாங்ஸ் ராப்பகலா அழுதாச்சு, கண்ணு 2 ஆடி போச்சு, 40 நாள் விடிஞ்சாச்சு, துரும்பின எழுச்சாச்சு. ஆசனோ யாராதயா, மசங்குவி கசங்குதையா, கை பிடிக்க நீயும் மாயா ஏ வீரா, கண்ணு குழி குழி காஞ்சு கிடக்குது வாயா ஏ வீரா, நெஞ்சு வலி வலி கொஞ்சம் மறைஞ்சு போகட்டும். நீராட்டும் நேரத்தில் என்னன்னையாகின்றாய், வாராட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய். நானாக தொட்டாலோ முள்
ஆற்றை போல ஓடும் உரை காதல் கண்கள் தேடும். தினமும் நீ குளித்ததும் என்னை தேடி என் சேலை நுனியால் உந்தன் தலை துடைப்பாயே அது கவிதை. திருடன் போல் பதுங்கியே திடீரென்று பின்னால் இருந்து என்னை நீ அணைப்பாயே அது கவிதை. தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே, கண் இமைகளில் உன்னை நான் தாங்குவேன். ஒரு நொடி பிரிவினை கூட ஏற்க முடியாது கண்ணே, என் கனவிலும் உன் முகம் தேடுவேன். உன்னை வானத்தில் தேடியே மேகம் கண்ணீரை சிந்துதோ, உன்னை நான் கண்டு சேரவே பூமி என்னோடு சுற்றுதோ. இந்த சாங்ஸ்க்கெலாம் தான் பயங்கரமாக ரொமான்டிக்காக ஆடிட்டு இருக்கீங்க. நீங்களும் யோன்சனும் அப்படியே 2 பேருமே ஐ கான்டாக்டில் தான் இருக்கீங்க, வேறு யாரையுமே பார்க்கல. ஜேகேக்கு கண்ணு கலங்கிருச்சு பின்னாடி ஆடியன்ஸ். இந்த பேர் சூப்பராக இருக்காங்களே, கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுதுல்ல. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் கப்பிள்ஸாக இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறேன். அதான் ரொமான்ஸ் இவ்வளோ ரியலாக இருக்குது. இந்த டான்ஸ்க்கு ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப்பும் கொடுத்துருப்பீங்க. ஜேகே அதை பார்த்ததும் கலங்கியிருந்த கண் அப்படியே கண்ணீர் துளிலாம் அப்படியே கீழே விழுந்துருச்சு. உங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கீங்க, தாரா அவங்கள பார்க்க வந்திருக்கா. ஹே வயன், கங்க்ராட்ஸ். ஆடியன்ஸ் கிட்ட செம்ம ரெஸ்பான்ஸ், உங்கள் டான்ஸ் சூப்பராக இருந்துச்சுண்ணா. தேங்க்ஸ் டி. அப்படியா, நிஜமா? ஆமாம், உங்கள் பேர் சூப்பர், நீங்கள் கப்பிள்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது ஜேகேக்கு என்னாச்சு? இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு வெளியே போயிட்டாங்க. என்ன சொல்கிற? இப்போ எங்கே தெரில, நான் நீங்கள் காலேஜ் ஃபுல்லாக தேடுறீங்க, பட் ஜேகே காணும். 1 வீக் ஆகிருக்கும். 1 வீக் ஜேகே காலேஜ் வந்திருக்க மாட்டா. ஓகே ஆர்மேஸ், நான் இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், ஜேகே காலேஜ் வந்தானா இல்லையா, வயனும் ஜேகேவும் சேர்ந்தாங்களா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பாய் ஆர்மேஸ், சீ சூன், பாய், டாடா.